காப்பிரைட் டிஸ்க்ளைமர். ஏமா இழந்த போல ஜாம் வச்சிருக்கியா? இல்லையே. எது இழந்த போல ஜாம் இல்லையா? அடை அண்ணாமா. சரி இழந்த பொடியாவது இருந்தா கூட அப்படியே நக்கிட்டே போயிடுற. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? இழந்த போல ஜாம் இல்லாம எதுக்கு மளிகை கடை வச்சிருக்க நீ? டேய் அனல்ராஜ், ரேஞ்சர் வந்திருக்கேன், ஒழுங்கா வெளியே வந்துரு. வந்துட்டான்டா. வேலைய ஒழுங்கா பாக்கறானோ இல்லையோ, நான் காட்டை விட்டு வெளியே வந்தா மட்டும் கரெக்டா பாத்துட்டு வந்துடுறான். ஏமா இத்தச்சோடு கடையில ஏசி கீசி ஏதாவது போட்டு வைமா. பாரு இந்த அனல்ராஜுக்கு எப்படி வேக்குதுன்னு. அது என்னடா எடுத்துட்டு போற? யோ தேங்காதாயா, தென்னை மரம்லாம் உள்ள ஹைட்டா இருக்குது. நான் என்ன பண்றது? முட்டு நாள் உழுவ மாட்டேங்குது, உழுந்தாலும் அதை ஒழிக்க தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இதையாவது எடுத்துட்டு போனப்போ. டேய் என்னடா இது? ஏய் நீ இங்கதான் இருக்கியா? பாத்தியில லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆயிட்டோம்டா இந்த கரி ஸ்குவாட். இனி ட்ரோன்ஸ்ல வந்து தான்டா உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுவோம், புரிஞ்சுதா? இன்னும் என்னோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஓகே கரீஸ் 2 கீழே இறக்கு. கதறிட்டா இவன். யோ ஓனரு, நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு இந்த ஆடு மேய்க்கிற வேலைலாம் வேணாயாண்டு. அந்த பாரியா அவனை எல்லாரும் நான் சொன்ன மாதிரி இருக்காங்க, ஆனா இவன் மட்டும் வேற மாதிரி இருக்காயா. என்னை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாயா. ஏய் சாதா நூடுல்ஸா சிக்கன் நூடுல்ஸா ஆக்கிடாத. ஆல்ரெடி அதுல ஒண்ணும் இல்ல, சப்புன்னு இருக்கு. ஐயோ செல்ல குட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். 4 லெக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. கரிசு கரிசு குட்டி எங்கடா போன? கொஞ்ச நேரமாவது ஸ்டெல்த் மோடு போய் ஸ்லீப் பண்ண முடியுதா? அதுக்குள்ளார குடுகுடுப்புக்காரன் குறி சொல்ற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்ன நான் பாக்குறேன்? எப்படி புது அட்டாக் தான். எப்படி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்ன? காமெடியா? அட்டாக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து பாருடா, செவுளு பிஞ்சிரும். எப்படி பாத்தியா? லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சா? இதுக்கு பேர் தான்டா பூமரங் பட் ஷாட். சரி சரி டைம் முடிய போது பாரு. அடுத்து யாரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது? ஏய் கீழே உழுகுது பாரு, அப்புறம் போட்டோ செஷனை கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, இதுக்கு 5 minutes வேலிடிட்டி தரேன், அதுக்குள்ள எடுத்துக்கோ போட்டோவை. என்னடா 10,000 ரூபாய் கொடுத்து நம்மளை பர்ச்சேஸ் பண்ணிருக்கானே, நம்ம வாழ்க்கை இனி பிரகாசமா இருக்க போகுதுன்னு பரவசப்பட்டேன். ஆனா இவன் என்னடான்னா ஒரு பூனைன்னு கூட பார்க்காம பறக்க வச்சு பனி பிரதேசத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இங்க ஃப்ரீயா உச்சா போக முடியல, கேஷுவலா கக்கா போக முடியல. அவ்வளோ ஏன் மேனிய என்னாலேயே நக்க முடியல. இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸ போட்டு, கண்ணுக்கு தனியா கிளாஸ போட்டு, காதுக்கு கூட குட்லாவ போட்டு இப்படி நம்மள கதற விட்டானுங்களே. இதுக்கு அந்த 5,000 ரூபாய் பார்ட்டி அன்னமேரியா வீட்டுக்கே போயிருக்கலாம். ஏய் வேணாண்டா, என்ன வெறியாத்தாத. எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. யாருக்கு? உனக்கா? பார்த்தாலே தெரியுது. நீ வெகுண்டு எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி சிவரிங்ல சுருண்டு விழுந்துருவ போலயே. என்ன சுகரா? சொன்னா கேளு, நான் ஃபைட் மோடுக்கு ரெடி ஆனாலே வைப்ரேட் மோடு ஆன் ஆயிரும். இவனை நம்ம அடிக்கவே தேவையில்லை. இப்படியே நீ நம்ம 6 minutesல அவனவே செத்துருவான்னு நினைக்கிறேன். என்ன ஃபுட்டு வேணுமா? இல்ல லட்டு வேணும், போடுமா வந்து. ஏய் என்ன நக்கலா? இரு இங்கேயே இரு, வரேன். சரி சரி இரு. அப்போ ஆயுதத்தை எடுத்தாதான் ஆகாரத்தை கொடுப்ப இல்ல? ஏய் ஓடாத நில்லு. வாங்க வாங்க ஓடி வாங்க. 2 பேரும் நல்லா கிலோ கணக்குல தின்னுட்டு டன்னு கணக்குல வளர்ந்துருக்கிறீங்களா? தடுத்துன அப்பதான் ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி ஆவீங்க. ஏன் ஆயா என்னைய இப்படி மல்லாக்க படுக்க வச்சு மடக்கி ஏதோ பண்றையே, எப்பதான் முடிப்ப? நம்ம நெஞ்சா மாதிரி மறைஞ்சிருந்தாலும் எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சிடறானே. How is this possible? என்னவா இருக்கும்? Oh shit, my tail ஆகிய வாலு. என்ன காடு மேல இப்படி உட்காந்துருக்க? உனக்கு என்னவா? ஓனர் இருக்காரு, நான் உட்காந்துருக்கேன். வேடிக்கை பார்த்தமா வீடியோ எடுத்தமான்னு போமா வந்துட்டா. கேரட் இன்னைக்கு கும்முன்னு இருக்கு, சும்மா ஜம்முன்னு சாப்பிடலாம். டுடே ஆப்பிள் அட்டாக். வகை வகையா வளர்த்திருக்காயா. பிரக்கோலி சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லதாமே. இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? ஆனா நல்லா இருக்கு.
இந்த கார்டன் இருக்கும் வரை பேர்டன் நமக்கு இல்லை. இன்னைக்கும் ஆப்பிள், ஏன்னா வேற சாய்ஸே இல்ல, எல்லாமே காயா இருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? ஓ மை காட், நாட்கள் அறுசுவையும் ஆட்டமாடுதே. இந்த இடத்தோட ஓனர் யாரியா? நான் பார்த்தே ஆகணும். நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன் தின்னுருட்டி. இன்னும் எவ்வளவு திருடுவ? என்ன கண்ணாடி பேசுது? ஐயோ, அப்ப இது கண்ணாடி இல்லையா, கண்காணிப்பு கேமராவா? சோத்துக்கு ஆப்பிள் ஜூட். இங்க வா, ஓ மனக்கவலைய போக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கூமாப்பட்டியில போய் ஒரு குளியலை போட்டினா எல்லாம் சரி வரும். என்னது, கூமாப்பட்டியில போய் குளியலை போடணுமா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? கூமாப்பட்டியில போய் குளியலை போட்டா சரி வராது, சைலண்டா வரும். என்னைய முடிச்சுட பாக்குறியா நீயே? ஏய் சும்மா இரு, சொல்லிட்டே இருக்க மாட்டான். ஏய், வெங்காய சாக்க வெந்நீர்ல ஊற வச்ச மாதிரி இருந்துட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்க நீயே? ஏய், என்னடா என் பங்கு? இந்த காமேஷ் கண்ணனோட கமிஷன் கரெக்டா வரணும்னு தெரியும்ல. இனிமேல் கமிஷன் கேட்காம வரணும் சொல்லிட்டேன். வா வா, எல்லாம் சாப்பிட்டே 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 சாப்பிட்டே. என்ன தண்ணி வேணுமா? தண்ணி இந்த குடி 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 குடி. ஐயோ மம்மி, காப்பாத்து காப்பாத்து, மாட்டிச்சு மாட்டிச்சே. ஐயோ, யார் இந்த வேலைய பார்த்தது? அதானே, எந்த படுபாவி பையன் இப்படி பண்ணது? வர வர இந்த வேர்ல்டு ரொம்ப வர்ஸ்டா போகுது ஓனரே. பட் நீ வரி பண்ணாத, என்னோட ஸ்மெல்லிங் சென்ஸை சீரியஸா செயல்படுத்தி செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். நான் தாண்டா இருக்கிறதுலயே பவர்ஃபுல் கேட்டு. அப்ப நாங்களா யாரு? எப்படி? ஓகே மம்மி, ஐ ஆம் ரெடி. வா, காஸ்டியூம் செலக்ட் பண்ணலாம். இந்த கலர் ஓகேவா? பிளாக் ஓகே மம்மி. ஓகே, காஸ்டியூம் மாத்தியாச்சு, டான்ஸ் டைம் வந்தாச்சு. இப்ப பாக்குற பெரிய சக்கீராவா சக்கீரா. எப்படி ஷேக்கிங் ஓகேவா? எனக்கு ரொம்ப துணிச்சலே, உங்களுக்கெல்லாம் அலைச்சலே. போடாண்டுட்டு புல்லு திங்கிற இடத்துல ரீலு. ஏன்டா சோகமா இருக்க? இந்த கர்ரீஸோட லைஃப்ல இன்னைக்கு நான் சோகத்தின் விளிம்புல இருக்கையா. ஏன், என்னாச்சு? 3 மாசமா முயற்சி பண்ணியும் மங்களமேனிய மேரேஜ் பண்ணிக்க முடியலையேன்னு மூட் அவுட்ல இருந்தேன். இத பார்த்த அந்த திகில் ராஜி, இதுக்கு என்கிட்ட ஒரு பரிகாரம் இருக்குடா, அதை நீ பெர்ஃபெக்டா பண்ணினா அதுக்கப்புறம் மங்களமேனியே உன்னை பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிருவான்னு சொன்னான். சரி, நானும் மங்களமேனிக்காக முயற்சி பண்ணேன். நல்ல விஷயம் தானே. சரி, அப்படி என்ன பண்ண சொன்னா? ஊசி போன ஊறுகாய உச்சந்தலையில தடவி ஊர் முழுக்க சுத்தி வந்து அத உன் உள்ளங்கையால உளமாற எடுத்து உன் உணவோட சேர்த்தி உண்டினா உன் உள் மனசுல இருக்கிறது உடனே நடக்கும்னு சொன்னான். நானும் அப்படியே பண்ணேன். ஆனா பெர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பிராங்க்னு. ஒரே அசிங்கமா போச்சியா. அதை விட உச்சி மண்டையில ஒரே எரிச்சலாயி, பட்டெக்ஸ் பக்கம் ஓவரா புகைச்சலாயி, இப்போ நிக்காம போகுது ஏ ஆயி. உங்களால எனக்கு தான் கெட்ட பேர் ஓனர்ட்ட. என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்றேன்ல. இந்த ஜாகுவார் ஜாக்கிங் போன கேப்ல அந்த கீரை செடி காட்டுக்கு கேர்லெஸ்ஸா போயிருக்கீங்க. இதனால ஓனருக்கு என் செக்யூரிட்டி மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. நான் வரத்துக்குள்ளார அப்படி என்ன அவசரம்? சாரி மாஸ்டர். தேவையில்லை சாரியா சாரி. இனிமேல் என் ப்ரொடெக்ஷன் எல்லாமே புல்லு மேய போங்க. அப்பதான் தெரியும் இந்த ரியல் கோட் யாருன்னு. ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கேசவ் குமார் தான் கேஷுவலா பேசலாம்னு கூப்பிட்டாங்க. பாத்தியா எப்படி பயப்படுற? இதுக்கு தான் நான் சொன்னேன், 3 வேளை ஃபுட்டுக்காக இப்படி பெட்டா இருக்க போறியா? என் கூட வந்துருக்காமினி. கரிம்பாய் கடைக்கு வெளியே 1/4 மணி நேரம் நின்னா போதும், நமக்கு கணக்கில்லாம கறி கிடைக்கும். அம்மு குட்டிகளா, அப்பா ஏதோ புது காஸ்டியூம் வாங்கி கொடுத்துருக்காராமா, காமிங்க. வாவ், எல்லாம் அழகா இருக்கீங்க. ஆமா, எங்க இந்த கரீஸ் பையனை காணோம்? எப்படி இந்த கர்ரீஸோட காஸ்டியூம் பயந்துட்டியா? என்ன சாணி தட்டிட்டு இருக்கியா? தூங்கிட்டு இருக்கன்னு தெரியுதுல்ல. என்ன புதுசா சப்பாத்தி மாவெல்லாம் போட்டு அப்பிட்டு கிடக்குற? அது மேக்கப் பவுடர். பெரிய பவுடரு. தூளோடு கம்முனு. பயம் போயிடுச்சுடா, பயம் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த மேக்கப் மூஞ்சில ஒரு மைனர் சர்ஜரி பண்ணாதான் சரி பண்ணும். யோ யோ, அட இருயா. அடச்சை போச்சு, நின்றுச்சு.
யாயோ கட்டா பொறுத்துல என்னைய கலவரம் பண்ணிட்டு இருக்க நீயே. நாளைக்கு காலையில உனக்கும் வராது பாத்துக்க. இப்படி நடு ரோட்ல 3 புள்ளி குழம்போட வச்சிருக்கியாயோ. எனக்கு என்ன, ஏத்திட்டு போ, உன் காரு தான் நாளும். கீர்த்தன் குட்டிகளா, இனிமேல் நீங்க இங்க இருக்க வேண்டாம். வந்து இந்த நாயாண்டி வீட்லயே சேஃபா இருங்க. ஏய், எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? உனக்கு தெரியாது ஓனரு, அவங்க அம்மா ஒரு பைசலாதாத பைத்தியம். எப்ப என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. ஏகப்பட்ட கடிகளை நானே கன்சியூம் பண்ணிருக்கேன். இப்ப கூட பாரு, யார நக்கிறதுனே தெரியாம ஆர நக்கிட்டு இருக்கா. Dame un grr. சப்பா, என்னையா இப்படி பொழிச்சுன்னு அடிச்சு புட்டா? போற போக்க பார்த்தா உன் மான மழுவாத எல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு மரமா வளர்த்திடுவா போலயே. ஏய், என்ன தண்ணிக்குள்ள இறக்குற? அப்பாடா, உன்னையும் இறக்கிட்டாளா? அப்போ ஓகே. என்னது? ஏய், ஓவர் கிரவுட் ஆகுது. என்னடா பண்ண போறா? ஐ திங்கிங் இட்ஸ் பாத்திங். ஷோ, டிராபிக் ஜாம் ஆகுது. போதும். அன்ஹைஜீனிக் மெத்தட ஃபாலோ பண்றா. நாங்களே நக்கி நக்கி நல்லா தான் இருக்கோம். நீ வேற ஏன் இப்படி பண்ற? ஓச்சு, உன்னோட ஜெர்ம்ஸ் எனக்கு வரும், என்னோட ஜெர்ம்ஸ் எல்லாருக்கும் போகும். தண்ணிய டீசென்டா யூஸ் பண்றேன்னு எங்களை பேசண்டா ஆக்கிறாத. ஏய், யோயோ சொன்னா கேளியா? அது வீட்டு பூனையா இல்லையா காட்டு பூனையா? டிஃபரன்ஸ் தெரியாம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கற. அது பெருசான மவனே, உனக்கும் சங்கு, கூடவே நானும் ஒரு பங்கு. என்னைய பார்த்தா உனக்கு சப்பாத்தி தேய்க்கிற ஆத்தா மாவு மாதிரியா இருக்கு? ஷோ, இந்த மாடர்ன் மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டு இதுல உருட்டி வச்ச ஆத்தா மாவு ஆட்டோமேட்டிக்கா வேற அடுப்புல போகணுமா? என்னைக்கு தான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ? டேய் அரக்கர்வீசு, நீ என்னடா பண்ற இங்க? நீ சாதா சப்பாத்தி இல்லையா, ஆளு சப்பாத்தியா? அதுக்கு என்ன, ஆளு ஆல்ரெடியே ரொம்ப அடிபிடித்த மாதிரி இருக்கு. என்னடா மூடிட்டா? நீயும் மூடிட்டு இருக்கலன்னா அப்புறம் தொடக்கவே மாட்டா பாத்துக்க. அப்பாடா, ஒரு வழியா வெந்துட்டோம்டா. சுத்தம் திருப்பி போட்டு வேற வேக வைக்கிறா. அப்புறம் 2 பக்கமும் வேகணும்ல. ஏண்டா நீயும் இந்த கான்செப்டுக்குள்ள கொடூரமா இறங்கிட்டியா? என்னடா ஏதோ புகையிற மாதிரி இருக்கு. ஐயோ, வைத்திய நிஜமாலுமே பத்த வச்சுட்டா. ஓடாடே.